ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொல்லலாம். நீங்கள் பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டே 3ல செம்ம நடந்துச்சு. அதான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி கேப்டன்சி டாஸ்க் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து பார்வதிக்கும் ஸ்பேஸாகவும் என்ன நடந்துச்சு, அதை பற்றி என்ன டீம்மேட்ஸ் என்ன பேசுகிறாங்க, அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று டே 3 வந்து ஆரம்பிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். கேப்டன்சி டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. கேப்டன்சி டாஸ்கில் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா எல்லாருமே 15 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த டே என்னென்னா கேப்டன்சிக்கு வந்து செம்ம ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்காங்க. கேப்டன்சியில் வந்து தலை ரூம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை தனியாக ஒரு செப்பரேட் ரூம் இருக்கும். அப்புறம் இந்த டைம் கேப்டன்சி இருந்தவங்க அடுத்த வாரம் கேப்டன்சி வரலாம். இப்படியே அவங்க நல்லா பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா லாஸ்ட்டு 15 வாரத்துக்கு வரைக்கும் போகலாம் அப்படின்னு ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்துருந்தாங்க. அதுவே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் ஒரு எல்லாருக்கும் மோட்டிவேட் ஆகுது இருந்தாங்க. ஃபஸ்ட் வீக்னால இந்த கேப்டன்சி டாஸ்க்கு வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீலக்ஸ் ரூமில் இருக்கவங்க கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதனால மற்ற ரூமில் இருக்கவங்க தான் டாஸ்கில் யார் பண்ணாங்களோ அவங்க தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாஸ்க்னா சிம்பிள் டாஸ்க்கு. பஸ்ஸர் வந்து பொங்குதுன்னு சொல்லி ஒரு அலர்ட் கொடுப்பாரு பிக் பாஸ். அப்படி கொடுத்தாருன்னா டீமர்ஸ் வந்து அந்த பாத்திரத்தை எடுத்து பால் ஊற்றி பால் வந்து பொங்காமல் கொண்டு வரணும். அப்படித்தான் பொங்குறதுக்குள்ள ஆஃப் பண்ணிடணும். கீழே வந்துச்சுன்னா அவங்க வந்து கேம்ல இருந்து அவுட் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி வந்து எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 13 பேர் இருந்தாங்க. 13 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 12 பேர் வரைக்கும் 3 ஷிஃப்ட் 4 பேரை 3 டைம் பண்ணாங்க. எல்லாமே வந்துருச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தவங்க பண்ணலை. யாருன்னு பார்த்தீங்கன்னா 24 மணி சமைச்சிட்டு இருக்க கனியக்கா இருக்காங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து அவங்களால பண்ண முடியல. ஏன்னா அவங்க போய் பாத்திரத்தை வைக்கிறதுக்குள்ள அடுத்தவங்க வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இதை செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3 சுற்று நடக்கும். ஃபஸ்ட்டு சுற்றில் வந்து யார் ஃபஸ்ட்டு லீடிங் பாயிண்டில் இருக்காங்களோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 டாஸ்கில் யார் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் 3 எடுத்துட்டு அதில் வந்து டாஸ்க் வச்சு அவங்க வந்து வின்னர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ தான் வந்து கேப்டன்சி வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவுக்கும் பார்வதிக்கு நடந்த வாக்குவாதம் தான். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா இது டீலக்ஸ் ரூமில் இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஸோ நம்ம வந்து நார்மல் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்டை வந்து வேலை அதிகமாக வாங்கணும். ஏன்னா அவங்க டாஸ்கே அதுதான். அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா சுதாகரையும் பார்வதியும் வந்து கிளீனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேலை வாங்குறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க இதை அதை பண்ண சொல்லியிருந்தாங்க. பொதுவாக வந்து அவங்க டீலக்ஸ் ரொம்ப ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாங்குறத வேலை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க சொல்லும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து ஒரு மாதிரி நக்கலாக அப்படி தான் கூட்ட மாட்டேன், இப்படி தான் கூட்டுவேன் அப்படின்னு சொல்லி மாதிரி கொஞ்சம் நக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணி வேலை வாங்குறது தெரியும். ஆனால் வந்து தான் வேலை வாங்குறது அவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் இருந்தாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க வந்து எங்கிட்ட அங்கே கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து அவங்க உடச்சிட்டாங்க. அவங்க ரியல் கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி உடைக்கிறதுக்காக பிளான் பண்ணி செம்மையாக பிளான் பண்ணி டெக் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா நீ சொல்கிற வேலை என்ன வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு வாக்கு வருது. அப்புறம் சமரசம் பண்ண போகிறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா சமரசம் சொல்லும்போது அப்போதான் டைலாக் விட்டுருப்பாங்க, என்கிட்ட வாங்கி என்கிட்ட நீ போட்டு பார்க்குறியா, நீ ரியலாகவே நல்லா டேலண்டாக பொண்ணு அப்படி மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு கான்வர்சேஷன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நானுமே உங்களுக்கு பண்ண மாட்டேன், பார்வதி வந்து நான் டீலர்ஸ் அவங்க எதுவும் சர்வீஸ் பண்ண மாட்டேன் மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள் மேற்கு உடனே அவங்க வந்து ஸ்பிக்ஷா வந்து எல்லாருக்குமே சொல்லிடுவாங்க, உங்கள் டீம் வந்து 2 பேர் வந்துருக்காங்க, எங்களுக்கு சர்வ் பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க, அதனால வேற யாரும் ஆல்டர்னேட்டிவ் கொடுங்க அப்படி மாதிரி ஒரு டாபிக் போயிட்டு இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சபையில் பேசும்போது சுதாகருக்கும் பார்வதிக்கும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போது கமருதீன் வருவார். பார்வதி யாரும் அட்டாக் பண்ணி பேசுறாங்கன்னா இவர் வந்து சுதாகர் வந்து சப்போர்ட் கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சுதாகருக்கும் கமருதீனுக்கும் சில வாக்குவாதங்கள் போயிட்டு இருக்கு, ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சுதாகர் தான் இந்த என்டையர் இதுக்குள்ள பிக் பாஸ் ஹவுஸே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா கொண்டு போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். வெளியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் இருக்கிறனாலேயே வந்து ஃபேன்ஸே என்னடா ஒரு பெரிய லெவல் செலிபிரிட்டி பீப்பிள் போடாமல் இருக்காங்களே, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சுதாகர் ஸ்பாயில் பண்ணுறாரோ அப்படின்னு நினைக்கிறேன் கேமில். அவர் இன்புட் கொடுக்குறாரு, ஆனால் தேவையான இடத்துல கொடுத்து வந்து ப்ராப்பராக பண்ண படல, அன்னெசரியாக வந்து எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து போயிட்டு இருக்கு. அப்போ நைட் வந்து எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
எஃப்ஜே வந்து டீமர்ஸோட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இது சுபிக்ஷா வந்து இன்னும் ஸ்மார்ட்டாக பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து பார்வதி இப்போ எல்லாருக்குமே தெரியும் பார்வதி வேலை பார்க்க மாட்டாங்கன்னு. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணால் நாங்கள் சொல்ல வேலை வாங்குறது அவங்க வேலை, வேலை பார்க்காம இருக்கிறது நார்மல் ஹவுஸ்மெண்ட் வேலை அப்படின்னு சொல்லி வந்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்க இன்னும் ஸ்மார்ட்டாக பண்ணியிருக்கலாம். நீங்கள் வரலைன்னா நாங்கள் சாப்பிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட டாமினேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட இன்னும் சுவாரஸ்யமாக கேம் போயிருக்கும். இது லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து பார்வதி மேலே ப்ரெஷர் போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விக்கீஸ் இருக்கார்ல, அவரே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருப்பாரு, இன்னும் ஸ்மார்ட்டாக பண்ணியிருக்கலாம் அவங்க. நீங்கள் வேலை பார்க்கறது உங்கள் வேலை பார்க்கலன்னா நாங்கள் யாருமே சாப்பிட மாட்டோம், உங்களுக்கு எந்த ப்ரிவிலேஜ் கிடைக்காது. ஏன்னா டீலக்ஸ் ரூமில் யாருமே சாப்பிடலைன்னா மற்ற சாப்பிட இல்லைன்னா மற்ற நார்மல் ஹவுஸ்மேட் வந்து சாப்பாடே செய்ய முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து இன்னும் ஸ்மார்ட்டாக பண்ணியிருக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு ரியாலிட்டியை வந்து அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. இதில் வந்து குட்டையை கலப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்வதியும் இவர் வாட்டர்மேன் திவாகர் ரெண்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்வதி வந்து திவாகரை போட்டு சேர்ந்து அவங்க ஃபேன்ஸை கவர்லான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அவங்களுக்கு நெகட்டிவிட்டி போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவுட் சைடு வந்து திவாகருக்கு மேக்ஸிமம் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவருக்கு நெகட்டிவாக தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இருந்துச்சு. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்வதி சுபிக்ஷா சண்டை தான் பேசியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து மார்னிங் வந்து சம்பவம் பண்ணுவாங்க. ஏன்னா நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லேட்டாக தான் வருவோம், எங்களுக்கு தூக்கம் வருது, நாங்கள் லேட்டாக தான் தூங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான சம்பவங்கள் நடக்கும்னு நினைக்கிறேன். நடந்து ஒரு டிஃப்ரெண்டான முடிவுகள் வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். நீங்கள் பிக் பாஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது டேஸ் ரிவ்யூஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா விட்ட டேஸ் ரிலேட்டடாக வந்து எல்லாமே ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி குவிஸ் வந்து கேட்குறேன். அதில் சூப்பராக சப்போர்ட் பண்ணீங்க. நியர்லி இன்னும் 100 to 200 பீப்புள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக சப்போர்ட் தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல கியூஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுறேன். மேக்ஸிமம் வந்து நைட்டு 9 to 10:30 மேலே தான் ஒரு மேக்ஸிமம் வந்து வீடியோஸ் கண்டிப்பாக போடுவேன். டெய்லி பிக் பாஸில் அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டே நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பல விளாக்ஸ் போட்டிருக்கோம், சென்னை விளாக்ஸ் போட்டிருக்கோம், நம்ம கார்பரேட் விளாக்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்போம். ஸோ மேக்ஸிமம் பாருங்கள். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்படியே அப்லோட் பண்ணுறேன். பார்ப்போம் இன்னைக்கு வந்து பார்வதியை வந்து இதை வச்சு செய்கிறாங்களா இல்லை ஏதாவது டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்களா பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து பார்வதி அண்ட் திவாகர் அண்ட் உதனா கலையரசனால கேம் வந்து அப்படியே ஸ்பாயில் ஆகிற மாதிரி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.